welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அம்மா ஹால்ல இருக்காங்க. நம்ம கேட்போம்ல, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா ஹால்ல இருக்காங்க, அம்மா கிச்சன்ல இருக்காங்க, அம்மா ரூம்ல இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. இப்படி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து நம்ம மெயின் வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு இடத்துல இருக்காங்க, ஹால்ல இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இப்படி சொல்லும் போது அங்க நமக்கு மெயின் வெர்பா பி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ அம்மா ஹால்ல இருக்காங்க, இருந்தாங்கன்னா அது பாஸ்ட், இப்போ இருக்காங்கன்னா பிரசன்ட். ஓகே, இப்போ இருக்காங்க. பிரசன்ட்க்கு நம்ம பி வெர்ப் am, is, are இந்த மூணுல ஒண்ணதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன? அம்மா. அம்மானா மாம், இல்லனா மதர். ஓகே, அடுத்து ஹால்ல இருக்காங்க. அந்த இருக்காங்க அதுக்கு அந்த வெர்ப் என்ன வரணும்? இஸ். மாம் வந்தாச்சு, சிங்குலர் நவுன், ஒருத்தங்கள தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன? ஹால்ல. அப்போ இந்த ஹால் இதுல வந்து இன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரூம்ல இருக்காங்க, அம்மா ரூம்ல இருக்காங்கன்னா மாம் இஸ் இன் த ரூம். ஓகே, ரூம்னா சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா மாம் இஸ் இன் த கிச்சன், இந்த மாதிரி சொல்லணும். சரியா? அப்போ அந்த இன் எதுக்கு யூஸ் பண்றோம்? சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்குள்ள. ஹால்ங்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அதுக்குள்ள நம்ம இருக்கிறதா அர்த்தம். அப்போ மாம் இஸ் இன் த ஹால் அப்படின்னா அம்மா வந்து ஹால்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் உன் கூட இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. இதுலயும் என்னது? உன் கூட இருக்க. இதுல வந்து வெர்பு வரல. ஓகே, அப்போ தன்னுடைய நிலையை சொல்றோம். ஓகே, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன, இங்க வந்து பி வெர்ப தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அப்போ உன் கூட இருக்கிறேன்னா பிரசன்ட். பிரசன்ட்க்கு am, is, are. இல்ல சப்ஜெக்ட் ஐ வந்தா am தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து உன் கூட, உன்னுடன். ஓகே, உன் கூட, உன்னுடன் இருப்பேன் அப்படின்னா with, உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. ஓகே, அப்போ நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு am with you, am with you. இது நான் அவ கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு am with her. ஓகே, அதுல வந்து என்ன வரும்? her வரும், அவளை அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அவ கூட am with her. அடுத்து நெக்ஸ்ட், நான் என் பாட்டியை பார்க்க இங்க வந்தேன். நான் வந்து என் பாட்டியை பார்க்க இங்க வந்தேன். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, வந்தேன் முடிச்சு போனது. அப்போ பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம். அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல பாருங்க, என் பாட்டி பார்க்க ஒரு வெர்ப் வந்திருக்கு, இன்னொரு வெர்ப் என்னது? வந்தேன். இதுல வந்து லாஸ்ட் எண்ட்ல உள்ளத ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அதோட பாஸ்ட் கேம். I came, நான் வந்தேன். ஓகே, அடுத்து இங்க, இங்கன்னா here. அடுத்து இன்னொரு வெர்ப் வந்திருக்குல்ல, அதை எழுதுவோமா? பார்க்க. இந்த ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வெர்ப் எழுதியாச்சு. அடுத்து இன்னொரு வெர்ப் வரும்போது அது மேக்சிமம் நம்ம வந்து என்ன இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதுவோம். இந்த பார்க்க, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புகள்லாம் அது யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப டு போட்டுட்டு அடுத்து அந்த பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see, அத அப்படியே எழுதணும். டு see அப்படின்னா பார்க்க. அடுத்து யார? என் பாட்டியை. அப்போ மை கிராண்ட் மதர். அப்போ நான் என் பாட்டியை பார்க்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I came here to see my grandmother. I came here to see my grandmother. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பிறகு என்ன ஞாபகப்படுத்து. நம்ம சொல்லுவோம்ல, அப்புறமா என்ன ஞாபகப்படுத்து அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இதுல வந்து என்னது? சப்ஜெக்ட் கிடையாது. சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஞாபகப்படுத்து, அதுதான் வெர்ப். சரி, ஞாபகப்படுத்துறதுக்கு ரிமைண்ட்.
ரிமைண்ட். அடுத்து யாரை ஞாபகப்படுத்தணும்? என்னை. என்னைனா மீ. அடுத்து பிறகு லேட்டர். ஓகே, அப்புறமா என்ன ஞாபகப்படுத்தினா ரிமைண்ட் மீ லேட்டர். ஓகே, இல்லனா பிறகு அவனை ஞாபகப்படுத்த அப்படின்னு சொல்லும்போது ரிமைண்ட், இங்க என்ன வரணும்? ஹிம் வரும். அவனை அப்படின்னு சொல்லும்போது ஹிம். ஓகே, ரிமைண்ட் ஹிம் லேட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, நான் உனக்காக எதுவுமே வாங்கல. நம்ம சொல்லுவோம்ல, நான் உனக்காக எதுவும் வாங்கல அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பாருங்க, வாங்கல முடிஞ்சு போன விஷயம். ஓகே, பாஸ்ட பத்தி பேசுறோம். இன்னொன்னு என்னது? நெகட்டிவா பேசுறோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? டிடின்ட். பாஸ்ட பத்தி நம்ம நெகட்டிவா பேசும்போது சப்ஜெக்ட் அடுத்து டிடின்ட் வரும் தானே. அடுத்து வெர்ப், வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை, அது அப்படியே எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன? உனக்காக எதுவும், எனிதிங். அடுத்து உனக்காக, அந்த காக அதுக்கு ஃபார் போட்டுட்டு உன்னேன்னு மென்ஷன் பண்ணும்போது யூ. இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, யூங்கிறது. இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். சரி, ஆப்ஜெக்ட்லயும் யூன்னு தான் சொல்லுவோம், சப்ஜெக்டாவும் யூன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ நான் உனக்காக எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I didn't buy anything for you. ஓகே, I didn't buy anything for you. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, எல்லாருமே நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்ப எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, பாக்குறாங்கன்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? பாருங்க, பாக்குறாங்க பிரசன்ட்லி நம்ம சொல்லலாம், சிம்பிள் பிரசன்ட் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி. இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடக்கு, பார்க்கக்கூடிய செயல் பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கு அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியும் சொல்லலாம். ஓகே, அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சொல்லலாமா? எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எல்லோரும், எவ்ரிஒன். எவ்ரிஒன். அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்ப் வரும். இங்க பாருங்க, எவ்ரிஒன்ன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இது வந்து சிங்குலரா தான் எடுக்கணும். அப்போ எவ்ரிஒன் இஸ், அடுத்து என்ன? வெர்ப் வரும். அந்த வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம். அப்போ நம்மள பாக்குறாங்க. அப்போ ஒருத்தங்களையே நம்ம குறிப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னா அங்க லுக் அட் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து கண்டினியூஸ்னால லுக்கிங் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுவோம், லுக்கிங் அட். ஓகே, லுக்கிங் அட். அடுத்து நம்மள அப்படின்னு சொல்லும்போது தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது அஸ். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ எல்லாரும் நம்மள பாக்குறாங்க அப்படின்னா everyone is looking at us. ஓகே, everyone is looking at us. இது சிம்பிள் பிரசன்ட் எழுதணும்னா எப்படி எழுதணும்? everyone, அந்த is வராது, be verb வராது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன எழுதுவோம்னா verb தான் எழுதுவோம். verb என்ன? இங்க வந்து ing ஃபார்ம்ல இருக்கு, looking at. இங்க எப்படி எழுதுவோம்? looks at ன்னு எழுதுவோம். இங்க கூட s சேர்க்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வரக்கூடிய verb கூட s-ஓ es-ஓ is-ஓ சேர்ப்போம். சப்ஜெக்ட் he, she, it அடுத்து சிங்குலர் நவுனா இருக்கணும். இந்த everyone நம்ம சிங்குலரா தான் நம்ம மெயின் பண்ணுவோம். சரியா? அப்போ சிங்குலர்னா இங்க வரக்கூடிய verb கூட s-ஓ es-ஓ is-ஓ சேர்ப்போம். லாஸ்ட் வந்து k ல முடிஞ்சிருக்கு, சோ s சேர்த்தா போதும். அப்போ everyone looks at. அடுத்து என்ன? us அப்படியே எழுதணும். சரியா? everyone looks at us. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன் முடிவை மாற்றாத. நம்ம சொல்லுவோம்ல, உன் முடிவை வந்து மாற்றாத அப்படின்னு. இது எப்படி எழுதுறது? உன் முடிவை சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? இதுல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். verb என்ன? நெகட்டிவ்ல இருக்கு, மாற்றாத, சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு சொல்றது. உன் முடிவை சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு. அப்ப இது எப்படி எழுதுறது? don't. நெகட்டிவ்னால don't போட்டுட்டு சப்ஜெக்ட் வரல, சோ அத நெகட்டிவா பேசும்போது வெர்புக்கு முன்னாடி don't யூஸ் பண்ணணும். don't. அடுத்து என்னது? மாற்றாத, மாற்றுறதுக்கு change. don't change அப்படின்னா மாற்றாத. ஓகே, என்னது? உன் முடிவை. அப்போ your decision. ஓகே, அப்போ உன் முடிவை மாற்றாத அப்படின்னு சொல்றதுக்கு don't change your decision. ஓகே, don't change your decision. அடுத்து
நெக்ஸ்ட் பாருங்க, நீ அதை ஏற்கனவே சொல்லி இருக்க கூடாதா? நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து அத ஆல்ரெடி சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த முன்னாடி நீ சொல்லி இருக்கணும், ஆனா அதை நினைச்சு இப்ப நீ எந்த ஃபீல் பண்ணி எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கணும், ஆனா நடக்கல. ஓகே, அதை நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்ணி சொல்லுவோம்ல, நீ அப்ப சொல்லி இருக்கணும், ஆனா இப்ப நீ அதை நினைச்சு எந்த பிரோஜனமும் இல்லை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல should have யூஸ் பண்ணுவோம். should have யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? should have. இதே இது சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு should மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆனா என்ன, சொல்லி இருக்க வேண்டும், ஆனா என்ன சொல்லல, பாஸ்ட்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் ஆனா பண்ணல, அதை நினைச்சு நம்ம பிரசன்ட் இப்போ நம்ம அதை நினைச்சு சொல்றது. ஓகே, அப்பதான் நம்ம வந்து should have யூஸ் பண்ணணும், சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு. அதே இது நம்ம வந்து நெகட்டிவ்ல சொல்றோம், சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு. அப்ப அது சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லும் போது அங்க அந்த shouldn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, should not have இல்லனா shouldn't have. ஓகே, சொல்லி இருக்க கூடாது நெகட்டிவ்ல சொல்லும் போது. அதையே நம்ம क्वेश्चनா கேக்குறோம் பாருங்க, நீ அத ஏற்கனவே சொல்லி இருக்க கூடாதா, நீ அத ஆல்ரெடி சொல்லி இருக்க கூடாதான்னு क्वेश्चनா கேக்குறோம். அப்போ எப்படி கேட்கணும், இதையே நம்ம क्वेश्चनா கேட்கும்போது எப்படி கேட்கலாம், shouldn't have யூஸ் பண்ணி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து shouldn't கூட have சேர்த்து எழுத கூடாது. சரியா? क्वेश्चन கேக்குற நேரத்துல shouldn't எழுதிட்டு அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன, நீ, நீனா you. அடுத்து என்ன வரணும்னா have வரும். ஓகே, shouldn't have you அப்படி எழுத கூடாது, shouldn't you have. ஓகே, shouldn't-க்கும் have-க்கும் இடையில சப்ஜெக்ட் வரும். அடுத்து verb வரும். அந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். நம்ம should மட்டும் யூஸ் பண்ணும்போது அங்க verb வந்து V1 present ஃபார்ம்ல இருக்கும். ஆனா should have, shouldn't have இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட have, should-க கூட have யூஸ் பண்ணும்போது அங்க என்னன்னா verb V3 ஃபார்ம்ல இருக்கும், past participle ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்ப இங்க என்ன verb, சொல்லி இருக்க கூடாது, சொல்றது. சொல்றதுக்கு say, tell எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து say யூஸ் பண்றேன். say ஓட past said, past participle said. ஓகே, said verb வந்து V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். எதை சொல்லி இருக்க கூடாதா, அதை, அதைனா that இல்லனா இட்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து ஏற்கனவே, அப்போ already. ஓகே, அப்போ நீ அதை ஏற்கனவே சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், shouldn't you have said that already, shouldn't you have said that already. ஓகே, நீ அதை ஏற்கனவே சொல்லி இருக்க கூடாதான்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, ஈர துணிகளை வெயிலில் காய போடு. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஈர துணியை வந்து வெயில காய போடு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க, ஈர துணியை வெயிலில் காய போடு. காய போடுறதுக்கு இங்கிலீஷ்ல dry. ஓகே, dry. இல்ல வந்து verb சாரி சப்ஜெக்ட் வரல, சோ verb ஃபர்ஸ்ட் எழுதுறோம், dry. அடுத்து எதை காய போடணும், ஈர துணிகளை. அப்போ ஈர துணிக்கு இங்கிலீஷ்ல என்னது, wet cloth. ஓகே, wet cloth. இது துணிகள் அந்த ப்ளூரல்ல இருக்கு, அப்போ wet cloths. ஓகே, wet cloths. அடுத்து எதுல, வெயிலில். வெயிலில் சொல்லும்போது இந்த sun, சன்னுக்கு முன்னாடி இந்த யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த sun இதுதான் வரும். அப்போ ஈர துணிகளை வெயிலில காய போடு அப்படின்னு சொல்லும்போது dry the wet cloths in the sun. ஓகே, dry the wet cloths in the sun. அடுத்து இத பாருங்க, ஈர துணிகளை வெயிலில் போடு. இங்க வந்து ஈர துணிகளை வெயில வந்து காய போடுன்னு சொல்றோம், இங்க வந்து ஈர துணிகளை வெயிலில் போடுன்னு சொல்றோம். ஓகே, ஒரு விஷயத்த ஒண்ணு போடுன்னு சொல்றதுக்கு நம்ம அங்க put யூஸ் பண்ணுவோம். சரியா? put. அடுத்து இதே சென்டென்ஸ் தான், ஈர துணிகளை. அப்போ the wet cloths. அடுத்து வெயிலில், இந்த sun. ஓகே, அப்போ ஈர துணிகளை வெயிலில் காய போடு அப்படின்னு சொல்லும்போது dry the wet cloths in the sun. இதே இது ஈர துணி
துணிகளை வந்து வெயில போடு அப்படின்னு சொல்லும் போது put the wet clothes in the sun. ஓகே, ஈர துணிகளை வெயில போடுன்னு சொல்றதுக்கு என்னது? put the wet clothes in the sun. நெக்ஸ்ட் பாருங்க, என்கிட்ட அது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ யாராவது கேட்பாங்க, உங்ககிட்ட அது இருக்கா? என்கிட்ட அது இருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, என்கிட்ட அது இருக்குன்னு நினைக்கிறேன், நான் தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் என்ன? ஐ. நினைக்கிறதுக்கு திங்க், ஐ திங்க். ஓகே, இது வந்து பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம், சிம்பிள் பிரசன்ட். என்கிட்ட அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஐ திங்க். என்ன நினைக்கிறேன்? என்கிட்ட அது இருக்குன்னு. அப்போ என்கிட்ட சப்ஜெக்ட் இன்னொன்னு வந்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, என்கிட்ட அது இருக்குன்னு. ஒண்ணு வந்து நம்ம கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி சொல்லும் போது நான் வச்சிருக்கேன், என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம have இல்லனா has யூஸ் பண்ணி பேசணும்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம் தானே. அப்ப இங்க வந்து நம்ம have இல்லனா has தான் யூஸ் பண்ணி பேசுவோம் சப்ஜெக்ட் வெர்புக்கு பதில். அப்ப இங்க என்ன வரணும்னா என்கிட்ட, அதுக்கு சப்ஜெக்ட் போட்டாச்சு. அது இருக்கு, இருக்குன்னா இங்க வந்து have தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐனா have தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அது, அதுனா it இல்லனா that யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்கிட்ட அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது I think I have it. ஓகே, I think I have it. நெக்ஸ்ட், என்னுடையது எங்க இருக்கு? நம்ம கேட்போம்ல, என்னுடையது எங்க இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, எங்க இருக்கு இல்ல வந்து எந்த வெர்புமே வரல. இப்போ ஒரு பொருள் ஒண்ணு வந்து எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, இந்த மாதிரி கேட்கும் போது அங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி பேசுவோம்? பி வெர்பு தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணி பேசுவோம். அப்ப பாருங்க, எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது எங்க வேர், அடுத்து பிரசன்ட் தானே இருக்கு இஸ், வேர் இஸ். அடுத்து என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது மைன். ஓகே, மை வராது, மைன் சொன்னா என்னுடைய, என்னுடைய அப்படின்னா மை. இது வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது மைன். ஓகே, வேர் இஸ் மைன்? என்னுடையது எங்க இருக்கு? அப்ப வேர் இஸ் மைன். நெக்ஸ்ட், நீ என்னுடையதை பாத்தியா? அப்போ அந்த என்னுடையது, என்னுடையதை எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் தான் வரும். சரியா? மைனா என்னுடைய. ஓகே, என்னுடைய. இது என்னுடையதை, என்னுடையது அப்படின்னா. அப்ப நீ என்னுடையதை எடுத்தியான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி தான் கேட்கிறோம். அப்போ டிட் யூஸ் பண்ணி தான் கேட்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கும்போது டிட். அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து வெர்ப் வரும். வெர்ப் எது? எடுத்தியா, எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டேக். அடுத்து எதை எடுத்தியா? என்னுடையதை, அப்போ மைன். ஓகே, அப்போ நீ என்னுடையதை எடுத்தியா அப்படின்னு கேட்கும் போது did you take mine, did you take mine. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது அணு அப்படின்னு சொல்றோம். ஏதாவது டிவியா இருக்கட்டும், விளக்கா இருக்கட்டும், அது ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அதை அணை அப்படின்னா turn it off. ஓகே, turn it off அப்படின்னா அது அணை, அது ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, அதை விட்டு விடு. அந்த விடு அப்படின்னு வந்தாலே அங்க லெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்ல. விடுனா லெட் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயலை செய்ய விடு, அலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கதான் அந்த விடு, அதுக்கு லெட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து விட்டு விடு, வில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, உனக்கு பிடிக்கலன்னா அது வில்லு, அது நாசம் ஆச்சுன்னா அதை விட்டுடு. இந்த காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், இப்படி ஏதாவது. சரியா? அப்போ விட்டுடு, விற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல செல். அடுத்து அதை, அதைனா இட். அப்போ அதை விட்டுடு, அதை வில்லு அப்படின்னு சொல்றதுக்கு செல் இட். நெக்ஸ்ட், நான் உன்னுடையதை எடுக்கல. நம்ம சொல்லுவோம்ல, நான் உன்னுடையதை வந்து எடுக்கல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? எடுக்கல நெகட்டிவ்ல பேசணும் தானே. பாஸ்ட் பத்தி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். என் உன்னுடையதை. ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.